இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 29 நேர்மையும் நாணயமும். நேர்மை அபியாசிக்கப்பட்டு கற்றுத்தரப்பட வேண்டும். தாயினுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் நேர்மை இருத்தல் அவசியம். குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் நேர்மையை விட்டு சிறிது கூட விலகாதபடி இருக்க சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எவரையும் சிறு வகையிலும் கூட ஏமாற்றக்கூடாதென்பதும் சொல்லித்தரப்பட வேண்டும். தேவனது கரம். அவரது வேலையில் ஈடுபட்டிருக்கும் மனிதர்கள் எல்லா விஷயங்களிலும் முழுமையான நேர்மையை காட்ட தேவன் விரும்புகிறார். குணம் மாசுபடாதவர்களாகவும் பொய்யின் சிறு சுவடு கூட தெரியாதபடியும் தங்களை காத்து கொள்ள வேண்டும். நாவும் கண்களும் செயல்களும் நேர்மையானவைகளாகவும் தேவனால் அங்கீகரிக்கக்கூடியவைகளாகவும் இருக்க வேண்டும். நாம் ஒரு உன்னத தேவனின் ஆய்விற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அவரது தெய்வீக கண்ணானது நம் மீது இருக்கிறது. எந்த ஒரு அநியாயமான செயலையும் தேவனிடமிருந்து நாம் மறைத்துவிட முடியாது. தேவன் நமது ஒவ்வொரு செயலுக்கும் சாட்சியாக இருக்கிறார் என்பது பெரிய உண்மையாக இருக்கிறது. இதை வெகு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் சக மனிதர்களுடன் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு உண்மையாக இருத்தல் வேண்டும். அவரிடமிருந்தே ஜீவியத்தின் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகின்றன. தசமபாகங்களை குறித்ததான தேவனின் கட்டளைகளை அசட்டை செய்தல் தேவனிடமிருந்து திருடுவதற்கு சமமானதாக இருக்கிறது. நேர்மையான தராசுகள். தளராத நாணயத்தையும் உத்தமத்தையும் கைக்கொள்பவனே தேவனது அளவுகோலுக்கு முன்பாக நேர்மையானவனாக இருக்கிறான். தவறான தராசுகளையும் எடைகளையும் லாபத்திற்காக பயன்படுத்துவோரின் செயல் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. நிலைமாறாத ஒரு நேர்மை இவ்வுலகின் தரம் தாழ்ந்த குப்பைகளுக்கு மத்தியில் ஒரு சுத்தமான தங்கமாக திகழ்கிறது. பொய்யும் ஏமாற்று வேலையும் வஞ்சகமும் உண்மையில்லாமல் இருத்தலும் மனித கண்களிடமிருந்து மறைக்கப்படலாம். தேவனது கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரது குணத்தின் வளர்ச்சியை தேவதூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்க தரத்தையும் அளந்து கொண்டிருக்கிறார்கள். பரலோக புத்தகங்களில் சிறு காரியங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். குணத்தை வெளிக்காட்டும் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். பணத்தை குறித்தும் நேரத்தை குறித்தும் நேர்மையாக இருத்தல். சரியானவைகளை தவிர வேறு எதையும் தங்களது நேரங்களுக்குள்ளாக நுழையவிடக்கூடாது. இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். தேவனுடையவளை கையாளுகிறோம் என்பதை உணர்ந்தும் ஒரு சல்லி காசை கூட அநியாயமாக கொள்ளாதபடி இருக்க வேண்டும். தங்களுக்கு வேலையை கொடுத்திருப்பவர் பக்கத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேலை நேர்மையுடன் செய்யப்பட வேண்டும். மனித பிரியர்களாக இராதபடி பார்வைக்காக வேலை செய்பவர்களாக இராமல் மனசாட்சிக்கு பயந்து நடக்கும் உண்மையான வேலையாட்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் பாராட்டுவதற்காக செயல்படாமல் தேவன் மீது அன்பு கொண்டு அதன் நிமித்தமாக நாணயமாக நடந்து கொள்ளும் மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமது கிரியைகள். ஒவ்வொரு வரவு செலவிலும் ஒரு கிறிஸ்தவன் தான் யார் என்பதை உலகிற்கு காட்டுவான். நீதியின் கோட்பாடுகளால் அவனது செயல்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும். மறைவான திட்டங்கள் எதுவும் தீட்டப்படுவதில்லை. மறைப்பதற்கு ஒன்றும் இருப்பதில்லை. கவலைப்பட்டு பயப்படுவதற்கும் ஒன்று இருப்பதில்லை. அவன் தவறாக பேசப்படலாம், சோதிக்கப்படலாம். அவனது வழி விலகாத நேர்மையானது சுத்த பொன்னை போல் ஜொலிக்கும். அவனுடன் தொடர்பு கொள்ளும் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறான். நம்பக்கூடியவனாக இருக்கிறான். தனது அயலானை தவறாக பயன்படுத்தி கொள்ள மாட்டான். எல்லோருக்கும் நன்மை தரும் நண்பனாக இருக்கிறான். அவனது ஆலோசனைகளை அவனது ஆட்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகளாக நம்புகிறார்கள். ஒரு நேர்மையான மனிதன் மற்றவர்களுடைய பலவீனத்தையோ அவர்கள் திறமையற்றிருப்பதையோ தனக்கு வசமாக லாபகம் அடையும்படி பயன்படுத்தி கொள்ள மாட்டான். வலுவான நேர்மையிலிருந்து விலகாதீர்கள். ஒவ்வொரு வணிக செயல்பாட்டிலும் நேர்மையாக இருங்கள். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் ஏமாற்றாதீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். சிறு காரியத்திலும் நிலைமாறாதீர்கள். சில நேரங்களில் நமது இயல்பான சுபாவம் கூட நாம் தவறும்படி தூண்டலாம். ஒரு முடி இலை அளவு கூட விட்டு கொடுக்காதீர்கள். ஒன்றை செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒப்புக்கொண்டது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை மற்றவர்களுக்கு ஏதுவாகவும் இருப்பதையும் நீங்கள் பிறகு அறிந்து கொள்ளலாம். ஆயினும் நீங்கள் கூறியதை மாற்றிவிடாதீர்கள். செய்த ஒப்பந்தத்தை கைக்கொள்ளுங்கள். ஒருவேளை கூறியதை மாற்றிக்கொண்டால் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களல்ல என்பதை காட்டுகிறீர்கள். சின்ன காரியங்களில் இதை நீங்கள் செய்தால் பெரிய காரியங்களிலும் இதையே செய்வீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் சிக்குவோர் பொய் உரைக்கும்படி சோதிக்கப்படுகிறார்கள். என்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நான் அப்படி கூறவில்லை. எனது வார்த்தைகள் தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டன என்று கூறுவர். உண்மை என்னவெனில் புரிந்து கொள்ளப்பட்டதையே அவர்கள் முதலில் சொன்னார்கள். ஆனால் பிறகு அந்த நல்ல மனதை இழந்தார்கள்
இருக்கிறார்கள். இதன் நிமித்தம் ஒப்புக்கொண்டதிலிருந்து பின்வாங்குகிறார்கள். அவர்களுக்கு நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு எப்படி செய்கிறார்கள்? நாம் நீதியை கைக்கொள்ள தேவன் விரும்புகிறார். கிருபையையும் சத்தியத்தையும் தேவ நீதியையும் நேசித்து இவைகளின் மேல் அன்பு வைக்க வேண்டும். திட்டவட்டமான கோட்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் முழுமையான நேர்மைக்கு ஏதுவான நெறிகள் கைக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு வணிக செயல்பாட்டில் சற்று விட்டுக் கொடுப்பது பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். சிலர் இப்படி நினைக்கக்கூடும். நமது இரட்சகர் இதை இப்படி பார்க்கவில்லை. தெளிவாகவே அவர் விளக்கியுள்ளார். சிறியதில் உண்மையாக இருப்பவன் பெரியதில் உண்மையாக இருக்கிறான். தனது அயலானை ஒரு சின்ன காரியத்தில் நேர்மையுடன் நடந்து கொள்ளாதவன் பெரிய விஷயத்திலும் அப்படியாகவே நடந்து கொள்வான். சோதனை வரும்பொழுது இதை செய்து விடுவது உறுதி. ஒரு சிறு காரியத்திலும் நேர்மை தவறுவது தேவனுக்கு முன்பாக பெரிய காரியத்தில் நேர்மை தவறுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. நமது வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் நேர்மையின் முத்திரை தரித்திருக்கப்பட வேண்டும். நமது கரங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை தூதர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர்மையின் கோட்பாடுகள் எங்கெல்லாம் மீறப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறீர்கள். தவறும் சிறு காரியமாக இருந்தாலும் பரலோக பதிவுகளில் குறைவுள்ளவன் என்று எழுதப்படும். ஆமேன்.